Students, today history lesson 8 நேஷனலிசம் காந்தியன் பாஸ். அதாவது வந்து தேசியம் அப்படிங்கிறது காந்தியன் காட்டத்தில் எப்படி இருந்தது தான். பேஜ் நம்பர் 34ல் பாருங்கள். லியனி ஆப்ஜெக்ட்ஸு ஃபஸ்ட்டு என்னென்னா காந்தியன் பாஸ் ஆஃப் இந்தியன் ஸ்ட்ரகுள் ஃபார் இண்டிபெண்டன்ஸு, விடுதலை போராட்டத்தில் காந்திய காலகட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கப்புறம் ட்ரைடு சத்தியகிரகா அண்ட் அகிம்சா ட்ரைடு அண்ட் டெஸ்டட் ஃபார் மொபைலைசேஷன் ஆஃப் த மாசஸ் இன் இந்தியா, மக்களை ஒருங்கிணைக்கிறதுல என்னென்ன இது பண்ணாங்க அப்படிங்கிறது. நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சாம்பரான் அண்ட் அகேன்ஸ்ட் த ரவுலட், அதாவது வந்து நான் வயலன்ஸ்னால் என்னென்னா வன்முறை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சண்டை போட கத்தி இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் செயல்படுறாங்கன்னு சொல்லுவீங்களா, அது மூலியமாக ரவுலட்டுக்கு எதிராக எப்படி நடந்தாங்க அப்படிங்கிறது. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு ஒத்துழையாமை இயக்கம், ரேடிக்கல் அண்ட் ரெவல்யூஷனிஸு தீவிரத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது செப்பரேட் எலக்ட்ரேட் தனித்தொகுதி குறித்து சர்ச்சை என்ன அப்படிங்கிறது பூனா பேக்டில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்து பார்த்தோன்னா இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். இன்ட்ரடக்ஷனில் வந்து மகாத்மா காந்தி arrived in India 1915 from South Africa after fighting for civil rights of the Indians there for about 20 years. அதாவது வந்து இந்தியாவுக்கு வராரு. சவுத் ஆப்ரிக்காவில் தென்னாப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க. தென்னாப்பிரிக்காவில் இந்தியாவுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து நிறையா போராடுறாரு. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வராரு. He brought with him a new impulse to Indian politics. He introduced Satyagraha, which he had perfected in South Africa, that could be practiced by men and women, young and old. As a person dedicated to the cause of the poorest of the people, he instantly gained the goodwill of the masses. Before Gandhi, the constitutionalists appealed to the British sense of justice and fair pay. The militants confronted the repression of the colonial state violently. Gandhi, in contrast, adopted non-violent methods to mobilize the masses and mount pressure on the earth. வராரு. அங்கே வந்த உடனே பார்த்திங்கன்னா நிறையா பாலிட்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து பாலிட்டிக்ஸில் வந்து நன்மை இருக்குது தீமை இருக்குது. ஸோ இவர் வந்து ஒரு இயக்கத்தை கொண்டு வராரு. என்ன அப்படின்னா சத்தியகிரகா அப்படிங்கிறத கொண்டு வராரு. அதில் வந்து யார் எல்லாத்தையும் அதாவது வந்து போராடுறதுக்காக ப்ராக்டிஸ் கொடுக்கறது, மென் உமன் யங்கு சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம ஆண் பெண்ணுன்னு பார்க்காம எல்லாத்தையும் அந்த இயக்கத்தில் சேர்த்து அதாவது வந்து ஏழைகளுக்காக பாடுபடணும், ஏழைங்களுக்காக கஷ்டப்படணும், எல்லாமே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இயக்கத்தில் வந்து எல்லாத்தையும் சேர வைக்கிறாரு. ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லோரும் வந்து சண்டையில் இது பண்ணுறதை விட நான் வயலண்ட்டு வன்முறை இல்லாமல் நம்ம அமைதியான முறையில் வந்து போராடுவோம் அப்படிங்கிறாரு. இப்போ காந்தி அண்டு மார்க்சிஸ்ட் நேஷனலிசம் தேசியம், காந்தியும் தேசியம், எவாலுவேஷன் ஆஃப் காந்தி. அது பார்த்திங்கன்னா மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ், அவருடைய ஃபுல் நேம் அன்லைன் பண்ணிக்கோங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி வாஸ் பார்ன் எப்போ 2 அக்டோபர் 1869 பிறக்கிறாரு. வெல் டு டூ ஃபேமிலி இன் போர்பந்தரில், குஜராத்தில் இருக்கிற போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து கபா காந்தி, எந்த இதோட திவான் வந்து போர்பந்தர். அதுக்கப்புறம் ராஜ்காட்டில் வந்து திவானாக இருக்கிறார். திவான்னா பெரிய ராயல் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அவங்க அம்மா வந்து புத்லிபாய். A devout Vaishnavist influenced the young Gandhi. After passing the matriculation examination, Gandhi sailed to England in 1888 to study law. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து வைஷ்ணவம், அதாவது வந்து அவரோட அம்மாவோட வழியில் பிரார்த்தனை, அதாவது என்ன சொல்லுவாங்க தாழ்ந்து போகிறது, ஏதாவது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அனுசரித்து போகிறது, அந்த மாதிரி சாஃப்ட் மூமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அவங்க அம்மாவோட வழியில் அவர் வந்து இருக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கு என்ன குணம் இருக்குதோ அந்த குணத்தில் இருக்கிறாரு. ஒரு திவான் அப்படிங்கிற இது இல்லாமல் ஏழ்மையாக அவர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்து முடித்ததுக்கப்புறம் லா படிக்கிறாரு. ஆஃப்டர் பிகம் த பாரிஸில் வழக்கறிஞராக எப்போ திரும்புகிறார் அப்படின்னா ஜூன் 1891 காந்திஜி ரிட்டர்ன் டு இந்தியா ஆஸ் எ ஃபேம் பிலீவர் in British sense of justice and fair play. His experience in London had not prepared him for the racial discrimination he would encounter in South Africa. அதாவது வந்து அவங்க அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு அப்போ வந்து அவருக்கு தெரியல, பிரிட்டிஷ்காரங்களுக்கு கிடைக்கும், அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அவர்கிட்ட இருந்தது. ஸோ வந்து காந்தி திரும்பினோடனே அவர் நிறைய பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சவுத் ஆப்ரிக்காவுக்கு வந்தோடனே அவர் வந்து எதனால் ரொம்ப ஈர்க்கப்படுறாரு அப்படின்னா ரேசியல் டிஸ்கிரிமினேஷன், இனவெறி கொள்கை அப்படிங்கிறது அவர் வந்து பெரிய அளவில் பாதிக்குது.
ரிட்டர்னிங் டு இந்தியா வந்ததுக்கப்புறம் காந்தி அட்டெம்ப்ட் டு ப்ராக்டிஸ் இன் பாம்பே ஃபெயில்டு. அப்புறம் பாம்பேக்கு போகிறாரு, அங்கே வந்து வழக்கறிஞனாக ஆகணும்னு நினைக்கிறாரு, பட் அது வந்து முடியல, ஃபெயிலில் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் இட் வாஸ் டியூரிங் திஸ் டைம் தட் ஏ குஜராத் ஃபிம் டு இன் சவுத் ஆஃப்ரிக்கா சவுட் த சர்வீசஸ் ஆஃப் காந்தி ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் ஏ லா ஷூட். காந்தி அக்செப்டட் த ஆஃபர் அண்ட் லெஃப்ட் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா ஏப்ரல் 1893 வராரு. அங்கே வந்து பாம்பேயில் முடியல, அதுக்கப்புறம் குஜராத்தில் இருக்கிறவங்க அவருடைய இதெல்லாம் வேணும், நீங்கள் வந்துருங்க, எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட போகிறாரு. அதுக்கப்புறம் காந்தி ஃபேஸ் ரேஸ் டிஸ்கிரிமினேஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபஸ்ட்டு போகும்போது தான் அவருக்கு வந்து அந்த இது தெரியுது. என்ன அப்படின்னா, ரயிலில் வந்து பயணம் பண்ணுறாரு. ஆன் ஹிஸ் ஜேர்னி ஃப்ரம் தர்பான் டு பிரிட்டோரியா. டர்பன்லேருந்து பிரிட்டோரியாவுக்கு பயணம் பண்ணுறாரு. அப்போ இடையில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், என்ன ரயில்வே ஸ்டாப் அப்படின்னா பீட்டர் மேட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷனில் ஹி வாஸ் ஃபிசிக்கலி த்ரோன் அவுட் ஆஃப் த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டு. அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அந்த ட்ரெயினில் அவர் வந்து ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ணுறாரு. அதுலேருந்து அவர் வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்தியன்ஸ் வேர் ட்ரீட்டட் ஒன்லி ஆஸ் கூலிஸ் பட் காந்தி வாஸ் டிட்டர்மினட் டு ஃபைட். என்னென்னா கருப்பு அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்காது, கருப்பினத்தவர் வந்து வரக்கூடாது. அதே மாதிரி இந்தியர்கள் யாரும் ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் பயணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப மனசளவில் பெரிய இதாக இருக்குது. ஸோ அதை வந்து எதிர்த்து போராடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. Gandhi called a meeting of the Indians in the Transvaal and exhorted them to form an association to seek redress of the grievances. He continued to hold such meetings, petitioned to the authorities about the injustice which were in violation of their own laws. Indians in the Transvaal had to pay poll tax of rent 3. அதாவது என்ன அப்படின்னா, அங்கே வந்து நிறையா பேர்த்து டிரான்ஸ்வால் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறையா பேர்த்து கூப்பிடாரு, மீட்டிங் போட்டு இதெல்லாம் நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகள் எல்லாத்தையும், கிரீவன்சஸ் குறைகள் எல்லாத்தையும் கேட்குறாரு, விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறையா கண்டினியூஸாக மீட்டிங் போட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து போராடணும், இதுக்காக போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எவ்வளோ கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த போல் டேக்ஸ் அப்படின்னா தலைவரின்னு சொல்லுவாங்க, million 3 கட்டிட்டு இருக்கிறாங்க. குட் நாட் ஓன் லேண்ட் எக்ஸப்ட் இன் ஏரியாஸ் மார்க்டு ஃபார் தம் அண்ட் குட் நாட் மூவ் அவுட்டோர் ஆஃப்டர் 9 PM. அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு நிலத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துலையே தான் அவங்க இந்தியர்கள் இருக்கணும். இப்போ அந்த இடம் அவங்களால வேலை செய்ய முடியலன்னா அந்த நிலத்தை விற்றுட்டு வேற ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பர்மிஷன் அவங்களுக்கு அப்போ வேலை கிடையாது. இப்போலாம் பார்த்தோம்னா இந்த ஊரில் இருக்கிறோம், இந்த ஊர் பிடிக்கலன்னா இந்த வீட்டை விற்றுட்டு வேற ஊரில் போய் வீடு வாங்கிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு நிலத்தை குறிப்பிட்டு கொடுத்தா நீ உயிர் இருக்கிற வரையில் அதே இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டி இருந்தது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 9 PM வந்து உள்ளே இருந்துடும், 9 PMக்கு யாரும் வெளிநில நடமாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனும் இருந்தது. With a permitted, he launched a struggle against such unjust law. Gandhi was introduced to the works of Tolstoy and John Ruskin. He was deeply influenced by Tolstoy's The Kingdom of God is Within You. அதை வந்து அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. டால்டாய்ஸோட புத்தகம் The Kingdom of God Within You. அதாவது வந்து கடவுள் தான் அரசாங்கம், அது வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்புறம் ரஸ்கினோட புக் என்னென்னா அன்டு திஸ் லாஸ்ட். அப்புறம் தாராவோடைய சிவில் டிஸ்ஒபீடியன்ஸு. இது எல்லாமே இந்த புக்கு. அதாவது காந்தி வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் டு த ஒர்க்ஸ். அவங்களோட இதெல்லாம் ஈர்க்கப்பட்டது, அவங்க புத்தகம் எல்லாமே காந்தியால் ஈர்க்கப்பட்டது. காந்திஸ் ஐடியாஸ் வேர் ஃபார்ம்டு டியூ டு பிளண்ட் ஆஃப் இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தாட். Despite being deeply influenced by Western thinkers, he was highly critical of Western civilization and industrialization. Inspired by Ruskin, Gandhi established the Phoenix settlement and the Tortoise farm. Equality, community living and dignity of labor were included in the settlements. There were training grounds for the satyagrahas. அதாவது என்னென்னா, இவருக்கு வந்து மேலை நாட்டு இதில் எல்லாமே இருந்தது, பிடிப்பெல்லாம் இருந்தது. ஆனால் அதை வந்து அதையே வந்து இவங்களுக்கு இந்தியஸ்களுக்கு எதிராக திருப்புறாங்க அப்படிங்கிறதுல அவருக்கு வந்து பிடிக்காத எண்ணமும் இருக்குது. மேலை நாட்டுக்களை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. அதனால் இந்தியா பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்கிட்ட இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன, அதாவது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பீனிக்ஸு அப்படிங்கிற ஒரு குடியிருப்புன்னு வச்சுக்குவாங்களே, அந்த பீனிக்ஸ் குடியிருப்பு, அப்புறம் டால்டாய்ஸ் ஃபார்ம் பண்ணை இது அமைப்பு, இது எல்லாத்தையும் கொண்டு வராங்க. அது மூலயமா லேபர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் கண்ணியும் கட்டுப்பாடு இது எல்லாத்தையும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வராரு. ஸோ இது எல்லாத்தையும் எது மூலயமா பண்ணுறாரு அப்படின்னா சத்தியகிரகா அப்படிங்கிற அமைப்பு மூலயமா பண்ணுறாரு. ஓகே.
அடுத்து பாருங்க, சத்யாகிரகா as a strategy in South Africa. Gandhi developed Satyagraha as a strategy in which campaigners went on peaceful marches and presented themselves for arrest in protest against unjust law. ஆனால் வந்து அமைதியான முறையில் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பட் இதில் வந்து அவங்கள பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து போராடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணுறாங்க. He experimented within the fighting to issues of the immigration and racial discrimination. இது எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, குடியேற்றத்துக்காக இமிக்ரேஷன் அப்படின்னா நான் குடியேற்ற நாடாக இருக்கணும், அப்புறம் டிஸ்கிரிமினேஷன்னா இன வேறுபாடு இருக்கக்கூடாது, இதுக்காக தான் இந்த கூட்டம் நடைபெறுது. மீட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா மீட்டிங்ஸ் வேர் ஹெல்ட் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸஸ் ஆஃப் இமிக்ரண்ட்ஸ் வேர் பிக்கட்டட். நிறைய பிக்கட்டட்னா கலந்தாய்வு கூட்டம்லாம் நடைபெற்று ஆர்ப்பாட்டம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய ஆர்ப்பாட்டம் பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. ஈவன் when the police let loose violence, no resistance was offered by the சத்யாகிரகாஸ். காந்தி அண்ட் அதர்ஸ் லீடர்ஸ் வேர் அரெஸ்டட். ஆனால் வந்து இவங்கெல்லாம் அமைதியான முறையில் போடுறாரான்னு நினைக்கிறாங்க. பட் போலீஸ்காரங்க அவங்கள விடலை. இடையில் வந்து 2 பேர்த்துக்கும் இடையே மோதல் வர ஆரம்பிக்குது. காந்தி மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்தியன் மோஸ்ட்லி இன்டென்டிவ்ட் லேபரர்ஸ் டர்ன்டு ஹாக்கர்ஸ். ஹாக்கர்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இந்த தெருவோர வியாபாரிகள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க லேபர்ஸாக ஒரு இடத்துல வேலையில் அவங்க எல்லாமே தெருவோரமாக போய் பொருட்களை விற்று பொழைக்கிற அளவுக்கு அந்தளவு லோவாக இதாகிடுது. Continued the struggle despite policy brutality. Finally, by the Smuts-Gandhi agreement, the poll tax on indentured laborers were abolished. Gandhi's stay in South Africa was a learning experience for him. It was there that Gandhi realized that people of different religions, regions, linguistic groups would be welded into one to fight against exploitation. After the outbreak of the First World War, Gandhi returned to India. அதாவது வந்து அதுக்கப்புறம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் போல் டேக்ஸ் நிலவரி அப்படிங்கிறது கட்ட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்மட் காந்தி அக்ரிமெண்ட்டில் சைன் ஆகுது. அதுக்கப்புறம் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலே இருந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிறாரு. ரிலீஜியன், ரீஜியன், இனம், மொழி ரீதியாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நிறையா அங்கேருந்து கற்றுக்கிறாரு. அப்புறம் அவுட் பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியாவுக்கு திரும்புகிறாரு. நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. Gandhi's early Satyagrahas in India. Gandhi regarded Gopala Krishna Gokhale, whom he had met on previous visits to India, as his political guru. On his advice, Gandhi travelled the length and breadth of the country before plunging into politics. அதாவது வந்து இந்தியாவுக்கு வந்தோடனே யாரை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அரசியல் ரீதியாக அவர் வந்து குருவாக நினைக்கிறாரு. அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுறாரு. திஸ் எனேபிள்ட் him to understand the conditions of the people. It is on one of these journeys through Tamil Nadu that Gandhi decided to discard his following robes and wear a simple dhoti. அதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போகிறாரு. ஊராக பயணம் செஞ்சு அங்கெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிறாரு. அப்படி இந்தியாவில் போகும்போது தான் நிறையா வந்து வில்லேஜ் பக்கம் பார்க்கும்போது மக்கள்லாம் வந்து வெறும் அந்த இதோட வேஷ்டியோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவரும் வந்து சஃபாரி சூட் அப்படிங்கிறது இல்லாமல் தோட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, காந்திஜி உடையாநீர் வரல அந்த வேஷ்டி, அந்த இது மாதிரி அணிய ஆரம்பிக்கிறாரு. Before returning to India, visited England, where he entered for the war offer ambulance services. Considering himself a responsible citizen of the empire, he believed it was his duty to support England in its difficult times, even combined for the recruitment of Indians in the army. However, his views changed over the year. நிறைய பண்ணுறாரு. அதாவது வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணி இந்தியாவுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுக்குறாரு. பட் ஒரு சில சமயத்தில் வந்து இது எல்லாமே காலப்போக்கில் மாறிடுது. கொஞ்ச நாள் தான் அவருடைய வேலைகள் எல்லாம் சரியாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அவருடைய வேலைகள் சரி பண்ண முடியாமல் காலப்போக்கில் சில மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இன் சாம்பரான் இன் பீகார் த தீன் காதியா சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ்டு. அதுக்கப்புறம் பீகாரில் இருக்கிற சாம்பரான் அப்படிங்கிற இடத்துல தீன் காதியா அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாரு. அண்டர் திஸ் எக்ஸ்ப்ளோட்டேட்டிவ் சிஸ்டம் த பீசன்ஸ் வர் ஃபோர்ஸ்டு பை த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் டு கல்டிவேட் இண்டிகோ ஆன் 3/20 ஆஃப் த லேண்ட் ஹோல்டிங்ஸ். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த 19th century, German synthetic dyes had forced indigo out of the market. அதாவது அப்போல்லாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு லெசனில் நம்ம படித்தோம்ல, நீல சாயம் தயாரிக்கிறதுல ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதில் வர லாபம் அதிகமாக இருக்கிறனால மக்களை வந்து மற்ற பயிர்களை கூட பயிர் செய்ய முடியாத, கல்டிவேஷன் பண்ண முடியாத, தொடர்ந்து எல்லாத்தையுமே அந்த இதை தான்
இண்டிகோ அப்படிங்கிறதான் பயிர் பண்ணனா கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு படித்தோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து இருக்கிறத வந்து எதிர்த்து போராடுறாரு. The European planters of Champaran, while releasing the necessity of relieving the cultivators of the obligation of cultivating indigo, wanted to turn the situation of the advantage. They enhanced the rent and collected illegal dues. அது வந்து அந்த மாதிரி கொஞ்ச நாளில் வந்து நல்லா போயிட்டே இருந்தது. ஆனால் கடைசியாக பார்த்தா ஜெர்மன்களுடைய செயற்கை சாயம் வந்த உடனேயும் இண்டிகோவோடைய இது வந்து தரம் போயிடுது. ஸோ அந்த தரம் போனதுக்கப்புறம் இதை பயிர் செஞ்சவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட வருது. நம்ம சொல்லி தானே இந்தியர்கள் வந்து பயிர் பண்ணாங்க. ஸோ அவங்கள வந்து சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வேறு மாதிரி தந்திரமாக நிறைய இதெல்லாம் வாடகை அதிகமாக வாங்குறது, அப்புறம் இல்லீகல் டியூஸ் நிறையா செயற்கை இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தவறான முறையில் ஈடுபடுத்துறது, அந்த மாதிரி எல்லாம் செய்ய இந்தியர்களை வற்புறுத்துறாங்க. ரெசிஸ்டன்ஸ் எரிப்டட். இதில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பிடிக்கல இந்த மாதிரி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக யாரை வந்து சப்போர்ட்டு கூப்பிட்றாரு அப்படின்னா காந்தியை கூப்பிட்றாரு. நீங்கள் சாம்பிரானுக்கு வாங்க, எதிர்த்து போராடுங்க, எங்களுக்காக போராடுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆன் ரீச்சிங் சாம்பிரான், காந்தி வாஸ் ஆஸ்க்டு பை த போலீஸ் டு லீவ் இமீடியட்லி. போகிறாரு, கேட்குறாரு. பட் அவர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து வரக்கூடாது, இமீடியட்டாக நீங்கள் வெளியில் போயிடணும் அப்படின்ட்டு போலீஸ் சொல்கிறாங்க. வென்கி ரெஃப்யூஸ்டு, அவர் வந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு மறுக்கிறாரு. ஹி வாஸ் சம்மோண்டட் ஃபார் ட்ரையல். த நியூஸ் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர் அண்ட் thousands swarmed the place in support of Gandhi. Gandhi pleaded guilty of disobeying the order and the case had to finally withdrawn. According to Gandhi, the country thus had its first object lesson, civil disobedience. நிறையா பண்ணுறாரு. அவர் வந்து வேண்டான்னு இது பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இது எல்லாமே பரகும்போது காந்திஜிக்கு வந்து பெரிய அளவு சப்போர்ட் வருது. அப்போ தான் அவர் என்ன இயக்கத்தை கொண்டு வர்றாரு அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது. ஹி வாஸ் அசிஸ்டட் பை Praj Kishora Prasad, a lawyer of profession, and Rajendra Prasad, who became the first president of independent India. இவங்கெல்லாம் பெரிய லெவலில் அவருக்கு வந்து சப்போர்ட்டு. த லிக்யூட்டன்ட் கவர்னர், துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபார்ம்ட் எ கமிட்டி வித் காந்தி, எ மெம்பர் விச் ரெக்கமெண்டட் த அபாலிஷன் ஆஃப் தீன் காதியா சிஸ்டம், தேர்பை எண்டிங் த ஆப்ரேஷன் ஆஃப் த பீசன்ஸ் பை த இண்டிகோ பிளான்டர்ஸ். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தீன் காதியா சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒழிச்சிட்றாங்க. அந்த சாம்பிரான் சத்தியபிரகாவுக்கு அப்புறம் நிறையா அதை தொடர்ந்து நிறைய இதெல்லாம் நடந்தது, ஈவெண்ட்லாம் நடந்தது. என்னென்னா அகமதாபாத் மில்க் ஸ்ட்ரைக் எப்போனா 1918, அப்புறம் கேடா சத்தியகிரகங்கிறது 1908. இது எல்லாமே இது அதுக்கப்புறம் நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே. ஹெல்ப்டு காந்தி எஸ்டாப்ளிஷ் ஹிம்செல்ஃப், லீடர் மோஸ்ட் ஸ்ட்ரகிள். அன்லைக் ஏர்லி லீடர்ஸ், காந்தி டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் எபிலிட்டி மொபைலைஸ் த காமன் பீப்புள் அக்ராஸ் த கண்ட்ரி. ஆனால் வந்து மக்களை வந்து ஒன்று திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய இதெல்லாம் பண்ணுறாரு. பட் அவரால் வந்து கொஞ்சம் கீழே இதாக தான் பண்ண முடியுது, பெரிய அளவில் அவருக்கு வந்து சப்போர்ட்டு இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்கள். ரவுலட் சத்தியகிரகா அண்டு ஜாலியன் வாலாபாக் மாஸ்கரே. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் மக்கள்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா லிபரல் பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் ஃப்ரம் த பிரிட்டிஷ். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919 அன்லைன் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஈவெண்ட்டில் எழுதலாம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டுங்கிறது 1919 however caused disappointment as it did not transfer real power to the Indians. Besides, the government began to enforce the permanent extension of wartime restrictions. The Rowlatt Act was enforced, which provided for excessive police powers, arrest without warrant and detention without trial. அதாவது வந்து இந்த வேர்ல்டு வாருக்கு அப்புறம் மக்கள் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க பிரிட்டிஷ்காரங்கிட்ட. ஏன்னா அந்த வேர்ல்டு வாரில் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நான் ஃப்ரீடம் தருவேன் அப்படின்ட்டு சொல்கிறதுனால தான் மக்கள் இந்தியன்ஸ் எல்லாம் போகிறாங்க. பட் என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன அவங்க செய்கிறேன்னு சொல்கிற எல்லையுமே யாருமே எதுவுமே செய்யலை. இப்போ நம்ம இதே கூட ஓட்டு கூட போய் போடுறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறேன்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எதுவும் பண்ணுறது இல்லைங்களே நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு. அதே மாதிரி தான் உலகப்போருக்கு அப்புறம் நிறையா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே பிரிட்டிஷ்காரங்க எதுவுமே செய்யலை. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க பிரிட்டிஷ்காரங்க. அது என்னென்னா விசாரணை இல்லாமல் யாராச்சும் முன்னாடி வந்தாங்கன்னா இந்தியன்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள பிடிக்கலன்னா அவங்கள விசாரணை இல்லாமல் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. இதை வந்து காந்திஜி வந்து இதுக்கு என்ன பேர் சொல்கிறாருன்னா பிளாக் ஆக்ட், கருப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இன் ப்ரொடெஸ்ட் கால்டு ஃபார் நேஷன் வைல்ட் சத்தியகிரகா ஆன் 6th April 1990. It was to be a non-violent struggle with fasting and prayer, and it was the earliest ant colonial struggle appeared across the country. The ant Rowlatt
protest was intense in Punjab, especially in Amritsar and Lahore. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரவுலட் ஆக்டை எதிர்த்து அமைதியான முறையில் ஃபாஸ்டிங் உண்ணாவிரதம் இருக்கிறாங்கள பார்த்தீங்களா அது, அப்புறம் ப்ரேயர் அமைதியான முறையில் அவங்கள எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வந்து இந்த இயக்கத்துக்கு எதிராக எங்கெங்கே முன்ன நிறைய இடத்துல நடந்தது போராட்டம் எங்கன்னா பஞ்சாப், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அமிர்த்சர் அண்டு லாகூரில் பெரிய அளவில் அந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து போராட்டம் நடந்தது. அது அந்த இதில் பார்த்தீங்கன்னா காந்திஜி வாஸ் அரெஸ்டட், காந்திஜி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ப்ரிவென்டட் ஃப்ரம் விசிட்டிங் பஞ்சாப். ஆன் 9th April 2 prominent leaders, லோக்கல் லீடர்ஸ் யாராருன்னா டாக்டர் சைஃபுதீன் கிச்லியோ அண்டு டாக்டர் சத்யபால் வேர் அரஸ்டட் இன் அமிர்த்சர், லீடிங் எ ப்ரொடக்ட்ஸ் இன் விச் எ ஃபியூ யூரோப்பியன்ஸ் வேர் கில்டு. மார்ஷியல் லா வாஸ் டிக்ளேர்டு. அதாவது வந்து இந்த போராட்டத்தில் வந்து காந்திஜியை வந்து அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து அதாவது வந்து அங்கே பஞ்சாபுக்குள்ளாரையே நுழைய விடாமல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அமிர்த்சரில் இது எதிர்த்து போராடின யார் 2 பேருனா சைஃபுதீன் கிச்லியோவையும் சத்யபால் அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நிறையா பேர்த்த கொல்றது மட்டும் இல்லாமல் மார்ஷல்லா வந்து என்ன அதுக்கப்புறம் நம்ம என்ன இந்திஸ் வந்து எதை கொண்டு வந்தோம் அப்படின்னா படைத்துறை சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டோம். ஓகே, அடுத்து பாருங்கள். General Dyer's brutality. On 13th April 1919, a public meeting was arranged Jallianwala Bagh in Amritsar. எங்கே அன்லே பண்ணிக்கோங்க, அமிர்த்சரில் ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல மீட்டிங்கு. ஆஸ் இட்ஸ் ஹேப்பன் டு பி பைஷாகி டே, அது வந்து ஒரு இப்போ நம்ம திருவிழா நாள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஃபெஸ்டிவலோட சீக்கியர்களுடைய ஃபெஸ்டிவல். சீக்கியத்தை யார் அவர் குருநானக்னு சொல்லுவாங்க சரிங்களா, சீக்கிய குருநானக் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இதிலலாம் நம்மளது என்ன போகி பொங்கல் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இவங்க அதில் சீக்கியர்களுடைய முக்கியமான நாள் என்ன அப்படின்னா பைஷாகி டே அது அப்படின்னு சொல்லுவாங்க. த வில்லேஜஸ் அண்ட் அசம்பிள்டு there in thousands. General Reginald Dyer, on hearing of the assemblies, surrendered the place with its troops and armed vehicle. The only entrance to the park that was surrendered on all its high walls was blocked, and firing took place without any warning. இப்போ வந்து அமிர்த்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா இந்தியர்ஸுகளையும் எல்லா சோல்ஜர்ஸையும் ஒன்று கூடி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் அதிகாரி ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர் இப்போ இந்த டைமில் நம்ம வந்து ஷூட் பண்ணணும்னா நிறையா பேர்த்த கொண்டுடலாம், நிறைய எதிரிகளை ஒழிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ யாருமே அறியாதவண்ணா அந்த இடத்த சுற்றி ரவுண்டப் பண்ணிடுறாரு. ரவுண்டப் பண்ணிவிட்டு எந்த ஒரு வார்னிங்குமே கொடுக்காம திடீர்னு வந்து ஷூட்டிங் ஆர்டர் பண்ணுறாரு. த ஃபயரிங் லாஸ்டட் ஃபார் 10 minutes. இந்த பிரச்சனை இந்த சண்டை வந்து தொடர்ந்து எவ்வளோ நேரம் நடந்தது அப்படின்னா 10 minutes. Till the troops ran out of the ammunition. According to official estimates, 379 were killed and more than 1000 injured. எவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னா 379 மெம்பர்ஸ் இறந்துட்டாங்க. நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து காயமடைஞ்சிடறாங்க. Unofficial estimates put the toll at more than 1,000. After the incident, martial law was declared and many people in the Punjab, especially Amritsar, were flogged. Flogged என்ன சவுக்கடி and forced to travel up the streets. அதாவது வந்து என்னென்னா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நிறைய பேர்த்த கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பஞ்சாப்பு அமிர்த்சரில் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து ஃப்ளாகுடுனா சவுக்கடி கொடுக்குறாங்க. நிறைய பேர்த்தில் வந்து அந்த சவுக்கடி கொடுத்து அந்த ட்ராவல்னால் தவழ்ந்து போகிறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, முட்டி போட்டு மணல்லையே போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. The brutally enraged the Indians, Rabindranath Tagore returned this knighthood. Gandhi surrendered his Kaiser Hind மெடல். இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாருன்னா பிரிட்டிஷ்காரங்க அவருக்கு கொடுத்த நைட்வுட் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து எனக்கு வேண்டாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு திருப்பி கொடுத்துட்றாரு. காந்திஜியும் பார்த்தீங்களா அவருக்கு கொடுத்த மெடல் பதக்கங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றாரு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாவத் மூமெண்ட். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேம் இன் 1918. த கலீஃப் ஆஃப் டர்க்கி ஹூ வாஸ் கன்சிடர்டு த ஹெட் ஆஃப் த முஸ்லிம்ஸ் ஆஃப் வேர்ல்டு, யார் ஹெட்டு முஸ்லீம்களோட தலைவர் வந்து கலீஃப், வாஸ் கிவன் எ ஹார்ஷ் ட்ரீட்மெண்ட். A movement was started in support called Clabat movement, led by the Ali brothers, Maulana Muhammad Ali and Maulana Sagut Ali. Each aimed to restore the prestige and power of the Caliphate. காலிபேட்டுக்கு நிறையா
அதாவது வந்து ஃப்ரீடம், ஏதாவது தேவைகளை நிறைவேற்றுக்கிறதுக்காக கிலாபத் மூமெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. காந்திஜி வந்து இந்த மூமெண்ட் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாரு. அண்ட் சா இன் ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி டு யுனைட் இந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். இந்த மூமெண்ட் வந்து எதுக்காக அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணோன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை வராது, 2 பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மூமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. He persisted over the All India Clabat Conference. எங்கே நடக்குது அப்படின்னா held at டெல்லி. எப்போனா 1919 கிளாபத் மாநாடு நடக்குது. காந்திஜி சப்போர்ட்டட் யாருக்கு அப்படின்னா சாகுத் அலி. ப்ரொபோசல் ஆஃப் 3 நேஷன் ஸ்லோகன்ஸ் என்னென்னா அல்லாஹு அக்பர், வந்தே மாதரம் அண்டு ஹிந்து முஸ்லாமிக்கு ஜே அப்படிங்கிற ஒரு 3 ஸ்லோகன்ஸை இப்போ நம்ம சுபாஷ் சந்திர போஸ் சொல்லல ஜெய்ஹிந்த் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி முழக்கங்களை வந்து அந்த 3 முழக்கங்களை சொல்லி முழக்கங்களை சொல்கிறாங்க, ஸ்லோகன் வந்து சொல்கிறாங்க. த கிளாபத் கமிட்டி மீட்டிங் இன் அலகாபாத் ஆன் ஜூன் 1920 அடாப்டட் காந்தி நான் வயலண்ட் நான் கோஆப்ரேஷன் ப்ரோக்ராம். நான் கோஆப்ரேஷன் வாஸ் டு பிகின் ஆகஸ்ட் 1, 1920. இவங்க எல்லோரும் சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன மூமெண்ட்டு கொண்டு வராங்க அப்படின்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஓகேடா, இதில் ஏதாச்சும் கொஸ்டின் ஆன்சர் இருக்குதான்னு பார்க்கலாம். சாலியன் வல்லபாக் மாஸ்கரே இருக்குது பார்த்தீங்களா, கிளாபத் மூமெண்ட்டு 2 கொஸ்டின்னு 2 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜாலியன் வாலாபாக் மாஸ்கரே படுகொலைன்னு சொல்லுவாங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படிங்கிறது தான். பேஜ் நம்பர் 37 பாருங்கள். அதில் ஆன் 13 ஏப்ரல் 1919 ஸ்டார்ட் பண்ணுறோம், அமிஸ்டார் வரையிலும். அதுக்கப்புறம் ஜெனரல் ரெக்னால்ட் டயர்லேருந்து ஆர்மோர்டு வெஹிக்கல் வரையிலும் 2 பாயிண்ட்ஸு. அப்புறம் இந்த ஒன்லி என்ட்ரன்ஸ்லேருந்து வார்னிங் வரையிலும். அப்புறம் இந்த ஃபயரிங் லாஸ்டட்லேருந்து இன்ஜூர்டு வரையிலும் ப்ரீஃப்லி 1. சரிங்களா, புரியுதுங்களா? அந்த நடுவில் அந்த ஃபெஸ்டிவல் பாயிண்ட் மட்டும் இல்லை, மற்றது எல்லாமே இருக்குது. ஆன் 13 வார்னிங் வரையிலுமே இருக்குது. ஓகே, அப்புறம் ப்ரீஃப்லி 1 இதுக்குள்ளார பார்த்தோமா தான். செகண்ட் கொஸ்டின், நோட் ஆன் த கிளாபத் மூமெண்ட்டு. இப்போ நான் டீச் பண்ணல, அது பேஜ் நம்பர் 39 பாருங்கள். அதில் மேலே பாருங்கள், ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா ஒரு 5 லைன்ஸ் லீவ் பண்ணி இட் வாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா. இட் வாஸ் அண்ட் ஆல் ஒயிட் கமிஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த இட்டுக்கு பதிலாக சைமன் கமிஷன் போட்டுக்கோங்க. சைமன் கமிஷன் மேலே டாப்பிக்கில் இருக்கும், ஏரோ மார்க் போட்டு எழுதிக்குவாங்க. சைமன் கமிஷன் வாஸ் ஆல் ஒயிட் கமிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெம்பர் வரையில் ஃபஸ்ட்டு, இந்தியன்லேருந்து கான்ஸ்டியூஷன் வரையிலும் செகண்டு, அதுக்கப்புறம் ஆல் செக்ஷன்லேருந்து பாய்காட் த கமிஷன் வரையில் தேர்டு. 3 பாயிண்ட் தான், 2 கொஸ்டின்ஸு. ஓகேவா, 2 கொஸ்டின்ஸு ஹோம்ஒர்க்கு ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா, அடுத்தது நெக்ஸ்ட்டு வீடியோ வரும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள், அந்த 2ஐயும் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதுங்க ஃபஸ்ட்டு.